ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சீனி கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன். இதில் உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சீனிக்கிழங்கு வாங்கினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். இப்போ தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிழங்க சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிழங்குல வந்து தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா கழுவி வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு இட்லி சட்னி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம கழுவி வச்சுருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சோன்னா தண்ணியிலே வந்துட்டு அந்த கிழங்குல சத்து எல்லாமே வந்து இறங்கிரும். இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போது சீனிக்கிழங்கு நல்லா வந்து அவிஞ்சு வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ கிழங்கை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுப்போம். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். ரொம்ப சேர்த்துற வேணால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து சேர்த்துப்போம். தேங்காய் துருவல் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ஏலக்காயோட விதைகளை மட்டும் நல்லா தட்டி வந்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துப்போம். 3 ஸ்பூன் சீனியை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். தண்ணிப்பால் எதுவுமே சேர்க்காதீங்க. நல்லா திக்காக இருக்கணும். அது வந்து கரெக்டாக வந்து வரும். இதுக்கு வந்து ரொம்ப வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு, ஏலக்காய் பொடி, தேங்காய் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். ரொம்ப நிறைய கார்ன்ஃப்ளவரும் போட்டோன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இப்போ இதில் சின்ன உருண்டைகளாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தட்டிப்போம். இதே அளவுக்கு இந்த கட்லெட் ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ணுறேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் எதுனாலுமே வந்து பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு வந்து எடுத்துருவோம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து தட்டி வந்து எடுத்துட்டோம். ரொம்பவும் மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் கனமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து தட்டி வந்து எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் வந்து தோசைக்குள்ள வந்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் சேர்த்து நெய் சேர்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக இருந்தாலே போதும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மொத்தமே வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் வந்து சேர்த்துருப்பேன். இதை வந்து இதில் வந்து வச்சிடலாம். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்து வேக வச்சு எடுத்துப்போம். வேக வச்சு வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்குனா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இருக்காது. கொஞ்சம் நல்லா செவந்து வந்து வரட்டும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்திருக்கும். மெதுவாக பரட்டி போட்டுக்கலாம். வேக வைக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பின் சைடும் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பின் சைடையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சிடலாம். சுட சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே சரி ஹார்டாக வந்து ஆகாது. அதே சாஃப்ட்னஸோட அப்படியே சூப்பராக வந்துருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோ. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.